கொடியது, அச்சம் போக்கும் கொடியது, ஆளுமை மிக்க கொடியது, உச்சகத்தின் வாழ்வினை இன்பமாக்கும் கொடியது, சத்தியத்தின் கொடியது, சக்தி தந்த கொடியது, புத்திமிக்க யானைகள் பூஜை செய்த கொடியது, சாதி பேத தீமையை சாம்பலாக்கும் கொடியது, நீதியான எதையுமே நின்று காக்கும் கொடியது. உயரத்தில் பறக்கும் தேசி மூவர்ண கொடி வந்தே வாகனம் பாட
தேச தலைவர்களின் தியாகத்தை போற்றும் நன்றி. My name is K. Rutika. Today is 15th August. We are celebrating Independence Day. Independence Day is National Festival of India. We get freedom on this day. Remember our fight on this day. I am proud to be. I am proud to. I love my country very much. Thank you. My dear friends, my name is Lindsay Jayan Merangli. I am studying 3rd standard. Today, I feel very proud to speak about our Independence Day. India became independent on 15th August 1947. We remember our great freedom fighters. Our national flag has 3 beautiful colors. Samudra in the center. Respect our national flag and always be good and responsible citizen. I am proud to be an Indian. Jai Hind, Jai Bharat. போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டினர் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார். நன்றி, வணக்கம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த நாள் இது. மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகவத் சிங் இவர்களைப் போல வீரர்கள் தியாகம் செய்து நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள். நாம் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். நாம் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம் இந்தியாவை நேசிக்க வேண்டும். ஜெய் ஹிந்த். My name is Kavya Singh. I am studying 5th standard. Today is 15th August. We celebrate Independence Day. I wish you all very Independence Day. Independence Day is a national festival of India. We got freedom on this day. I am proud to be India. I love my country very much. Jai Hind, Jai Bharat. Thank you.
5ஆம் வகுப்பு. அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மொபைல் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பாடம் புரியலன்னா கல்வி வீடியோவா பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு, கணக்கு, அறிவியல், தகவல்கள் என பல விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்கலாம். அதனால மொபைல் ஒரு குட்டி ஆசான் என்றே சொல்லலாம். ஆகவே மொபைல் ஒரு கருவியே என என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடடா, மொபைல் இவ்வளவு நல்ல விஷயமா? நாங்களாம் படிக்கும் போது மொபைல் எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்ப மட்டும் மொபைல் தான் நாம இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். இதுக்கு எதிராக பேச வருகிறார் துவாரகா. மொபைல் எடுத்தால் நேரம் போவதே தெரியாது. 5 நிமிடம் மட்டும் பார்க்கிறேன் என்று சொல்வோம். ஆனால் 5 நிமிடம் 10 நிமிடமாய் மாறி கடைசியில் அம்மா வந்து படிக்கப்போன்னு சொன்ன பிறகுதான் நாம் எவ்வளவு நேரம் தருகிறேன். நன்றி. ஆமா, அது என்னமோ உண்மைதான். மொபைல் எடுத்தாலே நேரம் போறதே தெரியாது. என்னமோ மொபைலை வைஃபை டிவிக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாமே. அதை பத்தி சாய்குரு பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மொபைல் போனை வைஃபை டிவியில் கனெக்ட் செய்து கல்வி வீடியோக்களை பெரிய திரையில் பார்க்கலாம். சின்ன மொபைலில் பார்ப்பதை விட பெரிய டிவி திரையில் குடும்பத்தினர் சேர்ந்து பார்க்கலாம். மொபைல் சின்னதா, ஆனால் அது பார்க்கும் உலகம் ரொம்ப பெருசு. ஆகவே மொபைல் நாம் கையில் இருக்கும் கல்வி என என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நாங்களாம் முன்னாடி பெரிய ஸ்கிரீன் பார்க்கணும்னாலே டேப்லெட்டுக்கு தான் பார்ப்போம். இப்பெல்லாம் பெரிய ஸ்கிரீன் வீட்டுக்கே வந்துருச்சு. இதுக்கு எதிர்வாதம் தெரியுதா சாய் விஸ்வா? அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். மொபைல் வைஃபை மூலம் டிவிக்கு கனெக்ட் செய்து கல்வி வீடியோ பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? முதலில் கல்வி வீடியோ, அடுத்து கார்ட்டூன், அதற்கு பிறகு காமெடி, அதற்கு பிறகு இன்னொரு வீடியோ, கடைசியில் நம்ம எதற்கு தியானம் செய்வதை மறந்துடும். ஆகவே மொபைல் போன் நம் கையில் வைத்திருக்கும் கருவியா என்பது என்னுடைய கருத்தை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. மொபைல் போன்
वन्दे मातरम् वन्दे मातरम् माँ तुझे सलाम माँ तुझे सलाम वन्दे